போன பதிவில் நம்ம என்ன பார்த்தோம்? பிரகலாதன் வந்து பெருமாள் கிட்ட கேட்குறான் இல்லையா, எல்லா லௌகீக ஆசைகளும் உன் மேலே வச்சுருந்தா அது எவ்வளோ ஒரு பெரிய பற்று இருக்கும், அந்த பற்றை உன் மேலே வைக்கிறதுக்கு நீ எனக்கு கொடு அப்படின்னு கேட்கும்போது பெருமாள் சொல்கிறானா, அந்த வரத்தை என்னால் கொடுக்க முடியாதுடா. ஏன்னா ஆல்ரெடி நீ அப்படி தான் இருக்க. இப்போ நீ இருக்கிறதே எப்படி லௌகீகம் மேலே இல்லாமல் லௌகீகம் மேலே எவ்வளோ பற்று இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நீ என் மேலே பற்று வச்சுருக்க. ஸோ இருக்கிறத எப்படி நான் உனக்கு வரமாக கொடுக்க முடியும்? இல்லாத ஒன்றை தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் வரமாக கொடுக்க முடியும். அதனால் உங்ககிட்ட இல்லாததை உன்னை கேளு, இதை நான் உனக்கு வரமாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களாம். விஷ்ணு புராணத்தில் வர பக்த பிரகலாதனில் எப்படின்னா, நார்மலாக நம்ம ஒரு படத்தில் பார்க்குற பக்த பிரகலாதன்னா அந்த இரண்யகசிபு என்ன பண்ணுவான், ஒரு தூணை டமாலி எட்டி உதைச்சா அந்த தூணு ரெண்டாக பொழந்து அதுலேருந்து வந்து நரசிம்மர் வருவார், மூஞ்சி சிங்கம் மாதிரி வரும், நகத்தால் இவனை வந்து போராண்டி அவனை கொலை பண்ணுற மாதிரி வரும் இல்லையா. ஆனால் விஷ்ணு புராணத்தில் வர பக்த பிரகலாதனில் அப்படி வரலையாம் பெருமாள். அடுத்த ஸ்லோகத்தில் இவங்க சொல்கிறது தத்கிருதம் பாவம் தேவசிய பிரபஸ்கது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பிரகலாதன் என்ன வரம் கேட்குறானா அப்படின்னா, இத்தனை நாளாக எங்கள் அப்பா பண்ணிட்டு இருந்தார் இல்லையா ஒரு பாவம், அந்த பாவத்துக்கெலாம் ஒரு தண்டனைன்னு உன் கணக்கில் வச்சுருப்ப இல்லையா. ஸோ நீ என்ன பண்ணு, எங்கள் அப்பா பண்ண பாவத்தெல்லாம் மன்னிச்சிடு, இதுக்கு மேலேயும் அவர் ஏதாவது பாவம் பண்ணால் அதையும் நீ மன்னிச்சிடு, அதுதான் நான் உன்கிட்ட கேட்குற வரம் அப்படின்னு சொல்கிறாராம். மட்டும் இல்லாமல் பராசரப்பட்டர் தான் இந்த விஷ்ணு புராணம், இப்போ இந்த பக்த பிரகலாதனுடைய விஷ்ணு புராணத்தை பராசரப்பட்டர் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்கார். அவரோட விஷ்ணு புராணம் படி என்னவான்னா, விஷ்ணு வந்து என்ன பண்ணுறாரு, பிரகலாதன் இன்னும் ஒரு வரமாக என்ன கேட்குறானா அப்படின்னா, இப்போ எப்படி நான் உன்னை பெருமாள் மேலே பக்தியாக பூஜை பண்ணுறேன், நாம சங்கீர்த்தனம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், என் கூட சேர்ந்து எங்கள் அப்பாவும் மனசு திருந்தி என்ன பண்ணணும், உன்னோட பேரை பாடணும், அவரும் உன் மேலே பக்தியாக இருக்கணும், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உன் மேலே பக்தியாக இருக்கிற வரத்தை கொடுன்னு கேட்கும்போது பெருமாள் என்ன பண்ணுறானா, அதையும் நான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறானா. அடுத்த ஸ்லோகமாக இவங்க சொல்கிறது தம் பிதா மூர்த்தி பரிஷத்ர அப்படின்னு ஆரம்பிக்குது. அதாவது இது சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரா, இந்த வரத்தை கொடுத்துட்டு பெருமாள் அந்த இடத்த விட்டு மறைஞ்சிடுறாராம். அடுத்த நாள் கார்த்தாலே என்ன பண்ணுறான்னா, திருப்பியும் வந்து பிரகலாதன் வந்து அரண்மனைக்கு போகிறான் அவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு. அப்போது இரணியனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குழந்தைய கையில் தூக்கும்போது ஒரு அப்பாவுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லை, ஒரு சந்தோஷம் வரும், ஒரு அப்பாவாக இருக்கிற ஒரு ஸ்டேட்டில். அந்த குழந்தைய அவ்வளோ பெரிய பையனை இத்தனை நாளாக அவன் வெறுப்பாக பார்த்துட்டு இருந்த குழந்தைய அவ்வளோ ஆசையாக கூப்பிட்றான், நான் வாடா என் பையனே அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா. அவ்வளோ ஆசையாக அந்த பிரகலாதனை என்ன பண்ணுறானா, வரவேற்கிறானா.